வணக்கம் டியர்ஸ். இன்றைக்கி வந்து வாழைப்பூ தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்காக நான் வாழைப்பூவை பொடிசாக எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அந்த வாழைப்பூவுக்குள்ளே உள்ள அந்த கல்லனெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு 3 கோதல் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி பழம் 2 நல்ல நார்மல் சைஸ் அளவுக்கு தக்காளி பழத்தை 2 எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை என்ன செஞ்சுருக்கேன்னா வெட்டி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு உப்பு தண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து தான் வச்சுருக்கேன். எப்படி தாளிக்கிறதுன்னு பாருங்கள். முதல்ல தாளிக்கும் போது வெந்தயமும் கடுகு மூட்டை நல்லா தாளிச்சிட்டு சின்ன உள்ளி ஒரு 20-25 உள்ளியாவது எடுத்து அதை பொடிசாக நல்லா வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி அதையும் போட்டு வணக்கியிருக்கேன். அப்புறமா பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் எடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் மணத்துக்கு அது போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன். அது கூடவே நான் அப்போவே எடுத்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கேன். இப்படி போடும்போது வந்து கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். அதை போட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூ இதை வந்து பச்சையாகவே நான் அப்படியே எடுத்து போட்டு வேக வைக்கிறேன். இப்போ சில வீடியோலலாம் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா வாழைப்பூவை நீராவியில் போட்டு ஆவியிலே வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்து போடுவாங்க. அது என்ன ஆகும்னா தோர்ப்பு தன்மை குறையும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வந்து வாழைப்பூவோட தோர்ப்பு தன்மை வந்து குறையக்கூடாதுங்கிறதுக்காக நான் பச்சையாகவே போட்டு அப்படியே எடுத்து போட்டு வேக வைக்கிறேன். வாழைப்பூ வந்து அந்த தோர்ப்பு தன்மை இருந்தால் தான் அது டேஸ்ட்டே. அதனால் வந்து வாழைப்பூவோட தோர்ப்பு அது அந்த மருத்துவ குணமும் மாறாமல் இருக்கும். அதுக்காக நான் பச்சையாகவே எடுத்து போட்டு நல்லா கிண்டி விடுறேன் பாருங்கள். அப்படியே நல்லா கிண்டி இப்படி நமக்கு கிண்டும் போதே என்ன ஆகும்னா வாழைப்பூவில் ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊறும். அந்த தண்ணி ஊறுதலே கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதனால் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணி இதில் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த சின்ன உள்ளியிலிருந்து வரக்கூடிய தண்ணியும் அந்த வாழைப்பூலேருந்து வரக்கூடிய தண்ணியுமே இதில் வெந்துடும். நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் நல்லா போட்டு உப்பில் வந்து நம்ம வாழைப்பூவில் உப்பு போடும்போது ஏற்கனவே பார்த்து தான் போடணும். ஏன்னா வாழைப்பூவில் தண்ணி ஊறும். அந்த தண்ணி ஊறும்போது தண்ணி ஊறி அது அப்படியே தண்ணி சுண்டி வரும்போது தண்ணி குறைஞ்சி வரும்போது உப்பு கொஞ்சமாக இருந்தாலும் அது அதிகமாகிடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் அளவோடய உப்பு போட்டுக்கிட்டால் போதும். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு ஒரு சிம்மிலையும் இல்லாமல் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஒரு நார்மலாக வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து மூடி எடுத்து விட்டாச்சு. மூடி எடுத்து திரும்பியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா திரும்பியும் நான் ஒரு 2-3 நிமிஷம் மூடி விட்டு வேக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அந்த வாழைப்பூவோட கலர் வந்து மாறவே இல்லை பாருங்கள். மாறக்கூடாது. நம்ம கடையிலலாம் வாங்கினோன்னா அந்த வாழைப்பூவோட கலர் மாறி இருக்கும். இப்போ பாருங்கள் அரைச்சி வச்ச தக்காளியோட பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். நம்ம தக்காளி பேஸ்ட்டு போட்டால் கூட அதோட கலர் வந்து மாறவே கூடாது. அதான் நல்லா பார்க்குறதுக்கு வாழைப்பூ தொக்குங்கிற அந்த நேச்சுரல் கலர்லேயே கிடைக்கும். தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம திரும்பி மூடி போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக வத்தல் பொடியும் போட்டு நான் வேக வச்சேன். திரும்பியும் கிண்டி விடணும். அந்த மஞ்சள் பொடி வத்தல் பொடி நம்ம இப்போ போட்டோன்னா தான் அந்த மஞ்சள் பொடி வத்தல் பொடியில் உள்ள அந்த பச்சை வாடை நமக்கு வராது. நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுறேன். இப்போ பாருங்கள் அதில் தண்ணி ஊறிட்டு பாருங்கள். அந்த வாழைப்பூலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி ஊறி அதுலேயே அந்த மஞ்சள் பொடி வத்தல் பொடியெல்லாம் நல்லா வெந்துடும். வெந்துட்டு திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இருக்குது பார்த்திங்களா, அந்த புளி கரைசல் எடுத்து இப்போ நம்ம இதில் ஊற்றணும். அப்போ அந்த வாழைப்பூ என்ன அந்த புளியிலையும் சேர்ந்து நல்லா வேகும்போது இன்னும் அந்த வாழைப்பூவில் அந்த புளிப்பு சுவையும் சேர்ந்தே கிடைக்கும் நமக்கு. அது நல்லாயிருக்கும். அதனால் வாழைப்பூவில் எடுத்து இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து இப்போ நான் அதில் ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டாலே போதும். அந்த புளிப்பு அந்த வத்தல் பொடியில் உள்ள உரைப்பு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இன்னும் அந்த வாழைப்பூவோட கலர் மட்டும் மாறவே இல்லை. அப்புறமா இதில் மல்லிப்பொடி போடணும். மல்லிப்பொடி நான் முதல்ல அந்த மஞ்சள் பொடி கூட போட்டிருக்கலாம், நான் போடலை. இப்போ தான் எடுத்து போடுறேன். மல்லிப்பொடி கொஞ்சம் போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போடுறேன். காயப்பொடியும் முதல்ல அந்த இது போடும்போதே போட்டிருக்கலாம். காயப்பொடி போடல. காயப்பொடினா பெருங்காயத்தூள் அதையும் கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பெருங்காயத்தூள் போட்ட உடனே நல்ல மணமாயிரும். வாழைப்பூ தொக்கு நல்லா மணத்து கிடக்கும். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ரொம்ப சேர்க்க போகிறதில்ல. இதுதான்
ஆனால் இந்த மசாலாவே நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும். சிம்மில் போட்டே மூடி போட்டு வேக வச்சாலே அந்த டேஸ்ட் வந்துடும். அப்படியே போட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சே வேக வைங்க. ஏன்னா மசாலா பொடியெல்லாம் போட்டப்போ நம்ம தீயை கூட்டி வச்சோம்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சே வேக வச்சுக்கலாம். சிம்மில் போட்டே நல்லா வேக வச்சுக்கலாம். உடனே நான் சொல்ல மறந்துட்டேன். முதல்ல நம்ம சின்ன உள்ளி போடும்போதே ஒரு 5 பல்லு பூண்டு நான் உடச்சி போட்டிருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். பூண்டும் போட்டுக்கணும். அப்போ அந்த பூண்டோட ஃப்ளேவரு, அரைச்சி போட்ட பேஸ்ட்டோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து வருமா நல்லாயிருக்கும். மூடி போட்டு இப்படி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த சின்ன உள்ளி, அந்த வாழைப்பூ எல்லாமே ஒரே சைஸில் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பார்க்குறத விட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாழைப்பூவோட ஃப்ளேவரும் அப்படியே கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மூடி போட்டு வேக வச்சு ஓரளவு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வந்துட்டு பாருங்கள், அந்த பச்சை மிளகா ஒரு பழத்தை போட்டு, அதுதான் அந்த ரெட் கலரில் இருக்குது, தக்காளி பழம் இல்லை, அது நல்லா அரைச்சி பேஸ்டான நல்லாயிருக்கு. அப்படியே சாப்பாட்டில் போட்டு தயிர் சாதத்தை கூட இதை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டையும் எனக்கு அனுப்புங்க. அப்படியே உங்களுடைய நல்ல ஆதரவை தாங்க. மேலும் இது மாதிரி சமையல் வீடியோ மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, வணக்கம்.